நிறைவேற்றப்பட்டது குழந்தைகள் திருமண சட்டம். 9 வயது குழந்தைக்கும் திருமணம் செய்து வைக்க முடியும் என்பதால் புதிய சட்டத்திற்கு பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு. பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இந்தியா உலகளவில் அங்கீகாரத்தையும் பொருளாதார வலிமையையும் பெற்று வருகிறது. சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடைபெறும் உலக பொருளாதார மாநாட்டில் பங்கேற்றுள்ள ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு புகழாரம். சென்னையில் பிப்ரவரி மாதம் முதல் தனியார் மினி பேருந்துகளை இயக்குவதற்கு தமிழக போக்குவரத்து சார்பில் அனுமதி வழங்கிய விவகாரம். அரசு பேருந்துகளை தனியார் மயமாக்கும் திட்டத்தின் அடுத்த கட்டமா என்று அன்புமணி ராமதாஸ் கேள்வி. தென்காசி அருகே குற்றாலத்தில் இருசக்கர வாகன விபத்தில் 12ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்த விவகாரம். பெற்றோர்கள் சிறுவர்களுக்கு இருசக்கர வாகனத்தை இயக்கிக் கொடுத்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட எஸ்பி அரவிந்தன் எச்சரிக்கை. திருவாரூர் அருகே நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல்லின் ஈரப்பதம் குறித்து ஆய்வு செய்து மத்திய குழுவினர் சம்பந்தப்பட்ட விவசாயியை அழைத்து அவர்கள் விற்பனைக்காக கொண்டுவரப்பட்டுள்ள நெல்லின் மாதிரிகளை சேகரித்து சென்றனர். நெய்வேலி என்எல்சி நிறுவன சுரங்க விரிவாக்க பணிகளுக்கு நிலம் கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட வானதிராயபுரம் கிராம மக்கள் ஏக்கர் ஒன்றிற்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடும் வீட்டிற்கு ஒருவருக்கு நிரந்தர வேலையும் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தல். ஆண்டிப்பட்டி அருகே டி சுப்புலாபுரத்திலிருந்து நடைபயண போராட்டம் தொடங்கிய விசைத்தறி தொழிலாளர் 50% கூலி உயர்வு, 20% போனஸ் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தல். சேலம் விமான நிலையத்திற்காக எடுக்கப்படும் நிலத்தில் உள்ள வீடுகள் மற்றும் கட்டிடங்களை மதிப்பீடு செய்யும் பணியை தொடங்கிய பொதுப்பணித்துறை அதிகாரிகள். பணிகள் முழுமை பெற்றதும் இழப்பீடு அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்ப்பு. பென்சன் புயலால் சேதமடைந்த தற்காலிக பாலத்தை ஆபத்தான முறையில் கடந்து செல்லும் பள்ளி மாணவர்கள். பேராபத்து ஏற்படும் முன்பு புதிய பாலம் அமைத்து தர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை. இந்தியாவை கட்டி எழுப்ப நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தொலைநோக்கு பார்வை நம்மை ஊக்கப்படுத்தும். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்த தினத்தையொட்டி பிரதமர் மோடி புகழஞ்சலி. சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலக கலையரங்கில் இரும்பின் தொன்மை நூலை வெளியிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இந்திய வரலாறு இனி தமிழ்நாட்டில் இருந்து எழுதப்படும் என தொல்லியல் ஆய்வு முடிவுகளை மேற்கோள் காட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்ற இரும்பின் தொன்மை நூல் வெளியீட்டு விழா. தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நூலை வெளியிட அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, துரைமுருகன் ஆகியோர் முதல் பிரதியை பெற்றுக் கொண்டனர். தமிழ் நிலப்பரப்பிலிருந்துதான் இரும்பின் காலம் தொடங்கியதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. 5300 ஆண்டுகளுக்கு முன்பே உருக்கு இரும்பு தொழில்நுட்பம் தமிழ்நிலத்தில் அறிமுகமானது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். தமிழ் நிலப்பரப்பிலிருந்துதான் இரும்பின் காலம் தொடங்குச்சு. இந்திய நாட்டுக்கு மட்டுமல்ல, உலகுக்கே மறுபடியும் சொல்றேன், தமிழ் நிலப்பரப்பிலிருந்துதான் இரும்பின் காலம் தொடங்குச்சு என்ற மாபெரும் மானுடவியல் ஆய்வு பிரகடனத்தை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அறிவிக்கிறேன். 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருக்கு இரும்பு தொழில்நுட்பம் தமிழ் நிலத்துல அறிமுகமாயிடுச்சு. கிமு 3345 தென்னிந்தியாவில் இரும்பு அறிமுகமாக்கியுள்ளதாக ஆய்வு முடிவுகள் தெரிவிப்பது தமிழுக்கும் தமிழினத்திற்கும் தமிழ் நிலத்திற்கும் பெருமை என முதலமைச்சர் நெகிழ்ச்சி. தமிழ்நிலம், தமிழ்நாடு குறித்து நாம் இதுவரை சொல்லி வந்தவை இலக்கிய புனைவுகளோ அரசியலுக்காக சொன்னவையோ அல்ல, அனைத்தும் வரலாற்று ஆவணங்கள் என இரும்பின் தொன்மை நூலை வெளியிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. OSL பகுப்பாய்வு கால கணக்கீடுகள் அடிப்படையில்
கிமு 3345 தென்னிந்தியாவில் இரும்பு அறிமுகமாயிடுச்சுன்னு தெரிய வருது. அதற்கான ஆய்வு முடிவுகள் இதோ 5300 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் நிலப்பரப்புல இரும்பு அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதை அறிவியல் அடிப்படையில நிறுவி இருக்கிறோம்னு மற்றற்ற மகிழ்ச்சியோடு உலகுக்கு நான் அறிவிக்கிறேன். இது தமிழுக்கும் தமிழினத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நிலத்துக்கும் பெருமை. இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து ஏப்ரல் 6ஆம் தேதி முடிவு வெளியாகும் என சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் தகவல். கூட்டணியில் இருந்தாலும் திமுகவின் அனைத்து நடவடிக்கைகளையும் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கவில்லை என மதுரையில் பேட்டி. எல்லா விஷயத்திலும் ஒத்துமையான பிரச்சனையே இல்லையா? எதில் ஒத்து போயிருக்கோம்? ஒத்துமான விஷயத்துல ஒத்து போயிருக்கோம். எங்களுடைய தொழிலாளர்கள் கிராமப்புற மக்களுக்கு எதிரான நலனுக்கு எதிரான நடவடிக்கை அவர்கள் எடுக்கிற போது கடுமையாக எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறோம். கடுமையான விமர்சனத்தை வெளிப்படுத்தியிருக்கிறோம். வரவேற்கத்தக்கது இருக்கு. அவர்களுடைய நடவடிக்கையிலே எங்களுக்கு எதிர்ப்பான கருத்துக்கள். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை டங்ஸ்டன் விவகாரத்தில் பொய் பிரச்சாரம் செய்வதாக சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் விமர்சனம். மக்கள் சார்ந்த பிரச்சனைகளில் தாவேக விஜய் கவனம் செலுத்துவதை வரவேற்பதாகவும் கருத்து. உருவாக்கப்பட இருக்கக்கூடிய சுரங்கம் ஏலம் என்பது ரத்து செய்யப்பட்டது என்பதற்கான அரசாணையை மத்திய அரசுதலில் வெளியிட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இவர்கள் மக்களை ஏமாற்றுவதற்காக இது போன்ற ஏராளமான பிரச்சனைகளில் நாங்கள் சாதித்து விடுவோம், நாங்கள் உடனடியாக தீர்த்து விடுவோம் என்கிற முறையில் திரு அண்ணாமலை அவர்கள் தொடர்ச்சியாக இத்தகைய பொய்யான வாக்குறுதிகளை தொடர்ந்து பல விஷயங்களில் கொடுத்திருக்கிறார். இந்திய ராணுவத்தை அனுப்பி தமிழர்களை கொன்றது ராஜீவ்காந்தியின் ராஜதந்திரமா என கச்சத்தீவை கொடுத்தது ராஜதந்திரம் என செல்வ பெருந்தகை விமர்சனத்திற்கு மதுரை ஆதீனம் பதிலடி. பிரதமர் மோடி கச்சத்தீவை திரும்ப பெற்று விடுவார் என்ற நம்பிக்கை தனக்கு உள்ளதாகவும் கருத்து. அது அவருக்கு ராஜதந்திரமா இருக்கலாம். தமிழர்களை கொன்றது ராஜதந்திரமா? லட்சக்கணக்கான தமிழர்களை அன்னைக்கு கொன்று குவித்தார்கள். யார்? ராஜீவ்காந்தி தானே இந்திய ராணுவத்தை அனுப்பி கொண்டாங்க. அது ராஜதந்திரமா? ஐயா எப்படி எடுப்பாங்க? கொடுத்துட்டு லேசர் எடுக்க முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக தான் அங்கே எடுக்கலாம். ஒரு நாட்டுக்கு தார வார்த்தை கொடுத்துட்டாங்க. லேசர் எடுத்துட முடியுமா? 60 வருஷமா கொடுத்துட்டாங்களே. இப்போ 10 வருஷமா இருக்கிற 60 வருஷமா வளர்த்தாச்சு ஒரு காடை. கொஞ்சம் கொஞ்சமாக தானே செய்ய முடியும். நைஸாக தான் செய்யலாம். அதெல்லாம் செஞ்சிருவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. திருச்சி திருவெரும்பூர் தொகுதியில் ரூபாய் 50 கோடி மதிப்பீட்டில் ஒலிம்பிக் அகாடமி அமைக்க நடைபெற்ற அடிக்கல் நாட்டு விழா. அமைச்சர்கள் நேரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டிய நிலையில் 18 மாதத்தில் பணிகள் நிறைவு பெறும் என்று தகவல். தீவிரமாக தொடங்கி நடைபெற்று வரும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல். தபால் வாக்குகள் மூலம் ஜனநாயக கடமையாற்றிய 85 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.